சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகில் புதுமை இயக்குனர் என்று போற்றப்படும் ஸ்ரீதர் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூட்டணியில் உருவான ஒரு உன்னதமான காவியம் நெஞ்சிருக்கும் வரை. இந்த படத்தின் கதையே ஒரு கார் பயணத்தில் உருவானது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அது மட்டுமல்ல, இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு திருமணப் பாடல் கவியரசர் கண்ணதாசன் வாழ்க்கையில் மிக இக்கட்டான சூழலில் ஒரு மாபெரும் அதிசயத்தை நிகழ்த்தியது. 1967 வெளியான நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தின் கதை எப்படி தயார் செய்யப்பட்டது? கவியரசர் கண்ணதாசன் தனது மகள் திருமணத்திற்காக பணமில்லாமல் தவித்தபோது இந்த பாடல் எப்படி உதவியது மற்றும் முத்துக்களோ கண்கள் பாடல் உருவான அந்த சுவாரஸ்யமான பின்னணியை பற்றி மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். புதுமுகங்களை வைத்து படங்கள் இயக்கி வரும் ஸ்ரீதருக்கு மீண்டும் சிவாஜி கணேசனை வைத்து படம் இயக்கும் வாய்ப்பு வந்தது. கதையை தயார் செய்யச் சொல்லி தனது ஆஸ்தான வசனகர்த்தா சித்ராலய கோபுவை ஸ்ரீதர் அணுகினார். அப்போது கோபு மிகவும் பிஸியாக இருந்தார். பெங்களூர் செல்வதாக கூறிய அவரிடம், "வா, காரிலேயே செல்வோம், 6 மணிக்கு பயணத்தில் கதையை முடித்துவிடலாம்" என்று கூறி ஸ்ரீதர் அவரை அழைத்துச் சென்றுள்ளார். அந்த 6 மணி நேர கார் பயணத்தில்தான் நெஞ்சிருக்கும் வரை படத்தின் முழு கதையும் கதாபாத்திரங்களும் செதுக்கப்பட்டன. சிவாஜி, முத்துராமன் மற்றும் அவர்களது நண்பர் என மூவரும் வேலை தேடி அலையும் இளைஞர்கள் கே.ஆர். விஜயாவின் வீட்டில் தங்கியிருப்பார்கள். சிவாஜி கே.ஆர். விஜயா ஒருதலை காதலாக நேசிக்க, கே.ஆர். விஜயாவோ முத்துராமனை விரும்புவார். தனது காதலை தியாகம் செய்து காதலியையே தங்கையாக ஏற்றுக்கொண்டு அவளை தனது நண்பனுக்கு திருமணம் செய்து வைக்கும் ஒரு உருக்கமான பாத்திரத்தில் சிவாஜி நடித்திருப்பார். சிவாஜி தனது காதலிக்கு திருமணம் செய்து வைக்கும் காட்சியில் வரும் பாடல்தான் "பூ முடிப்பால் இந்த பூங்குழலி, பொட்டு வைப்பால் இந்த பூங்கொடி". இந்த பாடல் இன்றும் தமிழகத்தின் திருமண வீடுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. கண்ணதாசன் மகள் திருமணத்தின் போது அவருக்கு கையில் பணமே இல்லை. திருமணத்தை எப்படி நடத்தப் போகிறோம் என்று அவர் தவித்து கொண்டிருந்தார். அப்போது அவர் எதிர்பாராத இடங்களில் இருந்து அவருக்கு பண உதவிகள் குவிந்தன. மகள் திருமணத்தை மிகச் சிறப்பாக நடத்தி முடித்தார் கவியரசர். திருமணம் முடிந்து மகளும் மருமகனும் கவியரசர் காலில் விழுந்து ஆசி பெற்றபோது கச்சேரியில் பாடிக்கொண்டிருந்த டி.எம். சௌந்தரராஜன் சரியாக "இந்த பூமுடிப்பால் இந்த பூங்குழலி" என்ற பாடலை பாடினார். தான் எழுதிய ஒரு திருமண பாடல் தனது சொந்த மகள் திருமணத்திலேயே ஒரு ஆசீர்வாதமாக ஒலிப்பதைக் கண்டு கவியரசர் கண்கலங்கி போனார். இந்த படத்தில் இடம்பெற்ற இன்னொரு உலக புகழ்பெற்ற பாடல் "முத்துக்களோ கண்கள், தித்திப்பதோ கன்னம்". இந்த பாடலை இயக்கும்போது காதலை வெறும் 2 வரிகளில் சொல்ல வேண்டும் என்று கண்ணதாசனுக்கு ஸ்ரீதர் கண்டிஷன் போட்டார். கண்ணதாசன் உடனடியாக "சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை" என்று அந்த 2 வரிகளைச் சொன்னார். இதை கேட்ட ஸ்ரீதர் மெய்சிலிர்த்து போனார். அருகில் அமர்ந்து வரிகளை எழுதி கொண்டிருந்த கண்ணதாசனின் உதவியாளர் ஜி.எஸ். மணி கவியரசரின் அந்த அசாத்திய திறமையைக் கண்டு அவரது காலிலேயே விழுந்து வணங்கினார். இந்த பாடலில் இன்னொரு சிறப்பம்சமும் உண்டு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த பாடல் முழுவதும் துளிக்கூட மேக்கப் போடாமல் நடித்திருப்பார். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.